நம்ம தினமும் சாப்பாட்டில கருவேப்பிலையே எடுத்துக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் ஓரமா ஒதுக்கி வச்சுருவோம். அத அப்படியே சாப்பிட்றதும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இதோட பெனிஃபிட்ஸ் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இத்துணூண்டு கருவேப்பிலையில இவ்ளோ பெனிஃபிட்ஸா அப்படின்னு. ஏன்னா வந்து அவ்ளோ இருக்குங்க சத்துக்கள். அது மெயினா வந்து சில வுமன்ஸ்க்கு வுமன்ஸ்க்கு மட்டும் இல்ல. ஏஜ்டு ஆனாலே சில ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா? அது எல்லாமே இது கூட சால்வ் பண்ணும். ஸோ என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து டைஜஸ்டிவ் ஹெல்த். இது டைஜஸ்டிவ் ஹெல்த்துனா வந்து செரிமான பிரச்சனைக்கு, இல்ல வந்து டயேரியா, நாசியா இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து இது வந்து சரி செய்ய உதவுது. அதே சமயம் பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்குது. ஏன்னா வந்து இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து புரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் வந்து அதிகப்படுத்துறதுனால இது வந்து பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்குது. அதே சமயம் ஐ ஹெல்த்ல இதில வந்து நிறைய விட்டமின் ஏ அண்ட் பீட்டா கரோட்டின் இருக்கு. அது வந்து அது 2மே வந்து அ ஐ இம்ப்ரூவ்ஸ் ஐ சைட் அண்ட் ட்ரீட்டிங் ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதே சமயம் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இது வந்து ரிச் இன் ஃபைபர் அண்ட் ரெட்யூஸ் பேட் கொலஸ்ட்ரால் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் வெயிட் கெயின். வெயிட் கெயின் ஆகுறது முற்றிலும் தடுக்குது. நான் வந்து இது கன்டினியூஸா இப்போ டெய்லி இந்த ரெசிபி எடுத்துக்கிறதுனால எனக்கு வந்து தாராளமா வந்து 1 கிலோ இப்பயே ரெடியூஸ் ஆயிருக்குங்க. இன்னும் நான் கன்டினியூஸா எடுத்தேன்னா, என்னால வந்து என்னோட வெயிட் பிஎம்ஐ லெவலுக்கு என்னால கொண்டு வர முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதே சமயம் நான் இது வந்து கண்கூடா நான் பார்த்ததுனால உங்களுக்கு வந்து நான் இங்க ரெஃபர் பண்றேன். ஸோ அது மட்டும் இல்லாம இதில நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. ரிச் இன் ஃபினால்ஸ் அண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ், இம்ப்ரூவ்ஸ் இம்யூன் சிஸ்டம் அண்ட் பூஸ்ட் யுவர் மெட்டபாலிசம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது இம்யூன் சிஸ்டம. ஸோ இதில நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பூஸ்ட் அவர் மெட்டபாலிசம் லெவலும். அதுக்கப்புறம் லிவர் ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லாம இதில நெறைய இருக்க ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் என்ன பண்ணும்னா, புரொடெக்ட்ஸ் த லிவர் ஃப்ரம் டேமேஜ் காஸ்ட் பை டாக்ஸின்ஸ் அண்ட் ஆக்சிடேஷன் டெஸ்ட். நம்ம நெறைய சாப்பிட்ற பொருள்லேயும் நெறையா வந்து கழிவுகள் வந்து நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணி இது பண்ணாலும் சரி, சில டாக்ஸின்ஸ் வந்து நம்ம பாடியில இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த டாக்ஸின்ஸ் அந்த கழிவுகள் மாதிரி தான் இந்த டாக்ஸின்ஸும் நம்ம பாடியில இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதுலேருந்து லிவரை காப்பாற்றுது. அதுதான் மெயின் திங். லிவர் தான் வந்து எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால அந்த லிவரை காப்பாத்துறதுனால அவங்களுக்கு வந்து லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இது வந்து. ஸோ அதே சமயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன் இன் த பாடி அண்ட் பெயின் ரிலீவிங் ஆக்டிவிட்டி. எந்த ஒரு நோய்க்குமே இன்ஃப்ளமேஷன் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே இது வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்க உதவுது. இது வந்து கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ண உதவுது அண்ட் இன்க்ரீஸ் குட் கொலஸ்ட்ரால். அதனால ஹார்ட் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன். அது வந்து மூட் ஸ்டெபிளைசராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட மூடு வந்து எப்பொழுதும் பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு காமன் பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைட்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ். இதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால விச் கேன் ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் பிம்பிள்ஸ், ஆக்னீஸ் அண்ட் பாயில்ஸ். ஸோ ஸ்கின் ஹெல்த்துக்குமே இது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. அயர்னு, ஃபாலிக் ஆசிட், கால்சியம், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி ஹேர், ஸ்கின் அண்ட் போன்ஸ்க்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது புண்ணு இருந்தாலோ, இல்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷன், பர்ன்ஸ் இருந்தால், இல்லை அது மாதிரி ப்ரூசஸ், அது மாதிரி ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இருந்தாலும் இது தடுக்க உதவுது. ஸோ அதுக்கப்புறம் மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஹெல்த்துக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக விட்டமின் சி, விட்டமின் பி, ப்ரோட்டீன் இருக்கிறதுனால செல்லுலார் ரீஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது வந்து ஒரு செல்லை வந்து புதுப்பிக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நரைமுடி வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, முடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அந்த ஃபாலிக்கிள்ஸ் அந்த ஸ்கேல்ப் கூட பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரெங்தன் பண்ண உதவும். அதனால் முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். அதே சமயம் முடி வளர்கிறதுக்கும் பூஸ்ட் பண்ணும். ஸோ இதுவுமே நான் கண்கூடாக பார்த்த உண்மை. நான் சாப்பிட என்னோடய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்குங்க.
நமக்கு ஒரு 40 ஏஜ் அந்த மாதிரி வந்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்கேல்பில் வந்து கொஞ்சம் ஏதாவது புண்ணு, இரிட்டேஷன் அது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வரும். மெயினாக இங்கே யூஎஸில் இருக்கவங்களுக்கு தெரியும், வின்டர் டைமில் டேண்ட்ரஃப் வராமல் இருக்காது. ஸோ அதனால் வந்து இது ரெகுலராக சாப்பிட்றதுனால அது ப்ரிவென்ட்ஸ் டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப் இச்சினஸ் அண்ட் ஹேர் வந்து ரொம்பவே வந்து ரிச் அண்ட் ஹெல்த்தாக இருக்கும். அண்ட் இப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வாரம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா ஒரேடியாவும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேக்கெட் கறி லீவ்ஸ் எடுத்து அது நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக டேம்ப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வந்து டாஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இது நீங்கள் வெயில்லையும் வந்து காய வச்சுக்கலாம். நான் வந்து பேன்லேயே வந்து வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பொடியாக கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா பொடியாக உடையணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிரில் இது மாதிரி 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கலந்து அடித்து எடுத்துருக்கேன். அதாவது மோருன்னு சொல்லுவாங்கள்ல, மோர் தான். இது வந்து கருவேப்பிலை மோருன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கருவேப்பிலை மோருன்னு சொல்லாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் எடுத்துக்கணும். சப்போஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இந்த மோர்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறவங்க இந்த பொடியை வந்து 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் போடுற சாம்பார்லேயோ ரச சாதத்துலேயோ வந்து லைட்டாக அப்படியே அது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த பொடியை ஆட் பண்ணி நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் சாப்பிடும்போது. ஸோ அப்படியும் நீங்கள் வந்து அதை இன்டேக் பண்ணலாம். அண்ட் வீட்டில் வந்து தயிர் பண்ண முடியாதவங்க இது மாதிரி பெல்வெதர் ஃபார்ம்ஸ் A2 ஆர்கானிக் ஹோல் மில்க் யோகர்ட் 100% A2 ப்ரோட்டீன் கிராஸ் ஃபெட் கவுஸ்னால் பண்ண அதுலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்த மாதிரி தயிர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல தயிருங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் புளிப்பாகவும் நல்லா வீட்டில் பண்ண தயிர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒருத்தவங்க எங்கள் ரிலேட்டிவ் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நாங்களும் அதை வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இப்போ நான் டெய்லி கொடுக்குற பட்டர் மில்க்கும் இந்த தயிரில் தான் நான் செஞ்சு குடிச்சிட்ருக்கேன். இது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் மிக்சியில் தான் டெய்லி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் கருவேப்பிலை பொடி அதில் செஞ்சதுனால நான் மிக்சியில் தயிர் ஊற்றி அப்படியே உப்பு போட்டு இதையும் 1 டீஸ்பூன் போட்டு அடித்து மோர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் டெய்லி வந்து மிக்ஸி யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸில் கூட நீங்கள் கொஞ்சமாக தயிர் கொஞ்சமாக அந்த தயிர் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு இந்த கருவேப்பிலை பொடி எல்லாமே போட்டு நீங்கள் வந்து ஒரு அடி அடித்து அப்புறம் வந்து மோர் பண்ணி குடிக்கலாம். டெய்லி மிக்சியில் தான் போட்டு குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த 2 கப்பு மோர் பண்ணுறதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டு 2 கப்பு மோர் வந்து நான் செஞ்சு எடுத்துருக்கேன். இதே வந்து நீங்கள் கருவேப்பிலை பொடி வந்து அதிகமாகவும் செஞ்சு வைக்கலாம். பட் மேக்ஸிமம் 2 வாரத்துக்கு அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து 1 வாரத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி 1 வாரத்துக்கு செய்யும்போது அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே ரீட்டெயின் ஆகும். இப்போ வந்து சில பேருக்கு ஸ்கேல்பில் வந்து கேப் இருக்கும். பால்டு சொல்லலை, கேப் மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து இது வந்து சரி பண்ண உதவுது. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஹெல்த்துக்கு நான் நிறைய பெனிஃபிட்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.